பேசு தமிழா பேசு யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக அருந்தொண்டு ஆற்றிய தமிழக அந்தணர்கள் சுயமுன்னேற்றம் பொது அறிவு சார்ந்து பல்வேறு காணொளிகளை பதிவிட்டு வந்த தேவகோட்டை லட்சுமி நாராயணன் அந்த காணொளிகளுக்கான போதிய வரவேற்பு கிடைக்காத காரணத்தினால் தற்போது அதிரடியாக ஒரு காணொளியை பதிவிட்டு வெளியிட்டிருக்கிறார். பேசு தமிழா பேசு அலுவலகத்திற்குள் இந்த காணொளி இன்று காலை முதல் வைரலாக பரவி வருகிறது. வணக்கம். ஏன் கத்தி பேசுறேன் தெரியுமா? கையில கத்தி, அதனால கத்தி பேசுறேன். வெறும்ன கத்தி பேசுறவன் மட்டும் நான் கிடையாது. எதையுமே ஆராய்ந்து அலசி அறிவால் பேசுபவன். அறிவால், அதுக்குதான் அறிவால். பாருங்க, கையில இருக்கிறது மக்கு, ஆனா பேசுறனா மக்கு கிடையாது. இது என்னோட மக்கு, அதாவது இது எமக்கு. இந்த வீடியோவானது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உமக்கு, அதுக்குதான் இந்த மக்கு. இது பாருங்க, என்னது தாப்பா. இது மாதிரி வீடியோல ஏதாவது பேசி ஃபேமஸ் ஆகி நானும் வரணும் டாப்பா அப்படின்னு நீங்க சாமிகிட்ட வேண்டுங்க. இந்த பாருங்க, புடி புடி ஏன் இருக்குன்னா என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும். தண்ணி சொட்டுறது தெரியுதா? பக்கத்துல வந்து பாருங்க. எதுக்கு சொட்டுதுன்னா என்னுடைய பேச்சிலையும் நகைச்சுவை சொட்டணும், அதை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். தண்ணி சொட்டுவது பைப்பில், கிறிஸ்தவர்களுடைய புனித நூல் பைபிள். அதை படிச்சா நம்ம நாலு நல்ல புனிதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் சொன்னேன். கிணறு, இங்கிலீஷ்ல என்ன கிணறு? வெல். எதுக்காக வெல்ல காமிக்கிறேன்? நீங்களாம் என்னுடைய வெல் விஷஸ். அதனால நீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு வெல்கம் பண்ணி நான் வரவேற்கணும். அதுக்கு தான் வெல்லு. மொத்தத்துல வாய்மையே வெல்லும். ஆனா பல நேரங்களில் நான் பேசுறது உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி பிளேடு போற மாதிரி தான் இருக்கும். என்ன பண்றது? எதுக்கு குழாய் அடிச்சேன் தெரியுமா? ஏன்னா இது குழாய் அடி, அதனால குழாய் அடி சண்டை வராம பாத்துக்குவோம். பேஸ்ட், அதாவது காலியான பேஸ்ட் பூரா இங்க இருக்கு. இங்க பேஸ்ட் இருக்கு, நான் பேசிட்டு இருக்கேன். இது ஃபேஸ். இப்படி கட் பண்ணா ஃபேஸ் கட்டு, இப்படி கட் பண்ணா நோஸ் கட்டு. ரைட். வெளியில போனா மார்க்கெட்டு. இதுக்கு மேல பேசினா அந்த வீடியோவே போயிரும் கட்டு. சட்டையில பாக்கெட்டு. போதும்ல? இதற்கு பிறகு அவர் பதிவிடப் போகிற காணொளிகளுக்கும் இதேபோல் வரவேற்பு கிடைக்காமல் இருந்தால் இதுபோன்ற காணொளிகள் பதிவிடுவது தொடரும் என்று அவர் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். இந்த ஆடியோவை பதிவு செய்ய வேறு ஆள் இல்லாத காரணத்தினால் தற்போது இதை பதிவு செய்து கொண்டிருப்பது உங்கள் தேவகோட்டை லட்சுமி நாராயணன். மிஸ்டர் எக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்தநாள். அவங்களுடைய 77வது பிறந்தநாளை கேக்லாம் வெட்டி அதிமுக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக இருக்கும் இல்லையா? அதே போல் அவங்கள எல்லாரும் அம்மானு கூப்பிட்றாங்க, என்னை அப்பானு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழமொழிக்கு ஏற்ப இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு பிறந்தநாள் விரைவில் வர இருக்கிறது. இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சொல்கிறேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம முக்கியமான விஷயங்களுக்குள்ளே போவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க 1000 மருந்தகங்களை திறந்து வைத்திருக்காரு அப்படின்ற செய்திகள்லாம் போயிட்டுருக்கு. எப்படி நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் மருந்தகம் திறந்து வச்சாங்களோ அதே போல் அதை பார்த்து காப்பி அடிச்சிட்டாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்லாம் எக்ஸ் தளத்தில் அண்ணாமலை அவர்கள் மீம்லாம் போட்டு கலாச்சிட்டு இருந்தார். எது எப்படி இருந்தாலும் விலை குறைவாக மருந்துகள் அங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இது கொஞ்சம் வரவேற்கக்கூடிய அளவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. முதல்வர் மருந்தகங்களில் தனியார் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மருந்துகளை 75% தள்ளுபடியில் வாங்கலாம். மருத்துவமனையை தேடி மக்கள் செல்வதை தாண்டி மக்களை தேடி மருத்துவம் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த மீட்டிங்கில், அந்த நிகழ்ச்சியில் பேசும்பொழுது என்ன சொன்னார்னா, கல்வியும் மருத்துவமும் எனது இரு கண்கள் போல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ரொம்ப அதை மேம்படுத்தி கொண்டு மக்களுக்கு ஒழுங்காக அது கிடைக்கக்கூடிய வகையில் நான் செயல்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிதி நெருக்கடி இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நியூஸ் கார்டெலாம் வரும் இல்லையா, அது கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, அப்போது டாஸ்மாக்கு உங்கள் இரு கண்கள் இல்லையா அப்படின்னு கமெண்ட்லாம் போட்டிருக்காரு. இல்லை, அங்கே வர்றதை வச்சு இங்கே பண்ணுறது, இங்கே வர்றதை வச்சு அங்கே பண்ணுறது அப்படின்னு ரொட்டேஷனில் போயிட்டு இருக்கு போல அரசு. ரைட்டு. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே கிடந்தது ஒரு நியூஸு. காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சி விட்டு விலக போகிறாங்களா இல்லையா, விலகினா எந்த கட்சியில் சேர போகிறாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சிக்குள்ள, அடுத்தடுத்து நிர்வாகிகள்லாம் விலகிட்டே இருக்காங்களே. நேற்று கூட ஒரு நிர்வாகி விலகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் வந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு காளியம்மாள் தன்னுடைய அந்த விலகல் அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நான் இயங்கிட்டு தான் இருந்தேன், வேறு வழி இல்லாமல் தான் நான் இந்த பாதையை விட்டு நாம் தமிழர் கட்சி, அதாவது இந்த நாம் தமிழர் கட்சி பாதையை விட்டு நான் நகர்றேன். என்னதான் இருந்தாலும் என்னுடைய அந்த இலக்கு அப்படின்றது தமிழ் தேசியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையெல்லாம் அவங்க ரெடி பண்ணி வெளியிட்டிருக்காங்க. கடைசியாக முடிக்கும் பொழுது நன்றி வணக்கம் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. பக்கத்திலே பிரபாகரன் அவர்களுடைய படத்தையும் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க திரும்ப திமுக சைடு போவதற்கான அந்த வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏன்னா பிரபாகரன் அவர்களையும் தமிழ் தேசியத்தையும் திரும்ப அவங்க
அறிக்கையிலையும் குறிப்பிட்டதுனால அவங்க வந்து திமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதிகப்படியான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுன்னா அவங்க வந்து தனி இயக்கம்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சில கட்சிகளையும் அவங்க வந்து அணுக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் அது அவங்களுடைய இஷ்டம். முடிஞ்சு, இதோட சாப்டர் முடிஞ்சு. விலகுவாங்களா விலக மாட்டாங்களா அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு இல்லையா, அது வந்து அந்த சாப்டர் வந்து முடிஞ்சு. இனிமே அவங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த ஒரு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு வந்து ஆயிப்போச்சு. ஓகே, அடுத்ததாக தமிழ்நாட்டில் மும்மொழி, அதாவது இந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து மத்திய அரசனுடைய அலுவலகங்களில் இருக்கக்கூடிய அந்த இந்தி எழுத்துக்களை வந்து அழிக்கக்கூடிய வேலைகளில் திமுக நிர்வாகிகள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்று என்ன தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில் நிலையங்கள் இருக்கக்கூடிய அந்த போர்டில் இந்தி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கருப்பு மை ஊற்றி அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உடனே தமிழ்நாடு அரசு அவங்களுடைய காவல்துறை இருக்கு இல்லையா, அதை விட்டு கைது பண்ணாங்க. ஹலோ, ஆமாம் திமுக தொண்டன் தானே, மை போட்டு அந்த இந்தி அழிச்சிரு, இன்னொரு ஃபோன் இங்கேருந்து எடுத்து அவங்கள கைது பண்ணிடுங்க. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், சுப்பிரமணியபுரத்தில் தகராறு நடந்துட்டு இருக்கு சார். மாவட்ட தலைவர் வீட்டுக்கிட்ட. என்னங்க இது, இவங்களே பாம்பு வைப்பாங்களாம், அப்புறம் இவங்களே எடுப்பாங்களாம். கஷ்டப்படுறதே அவன். இப்போ வழக்கு வாங்கிட்டு 5 வழக்கு போட்டிருக்காங்க அவங்க மேலே. அந்த மை பூசி அழிச்சாங்களே அவங்க மேலே 5 வழக்கு போட்டிருக்காங்க. கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோபா இன்றைக்கி என்னென்னா, காலையிலேருந்து மத்திய அரசனுடைய அலுவலகங்களில் இருக்கக்கூடிய அந்த இந்தி போர்டு இருக்குல்ல, அதை வந்து மைப்பூசி அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு மைப்பூசி அழிச்சிக்கிட்டு இருந்தா இது யாரை ஏமாத்துகிற வேலை? 10 வருஷம் அந்த காங்கிரஸ் கூட்டணியில் வந்து இருந்தீங்க, அங்கம் வகிச்சிங்க, அந்த கேபினெட்டில் பங்கெடுத்தீங்க. அப்பொழுதெல்லாம் வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான இந்தியை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் எடுக்காமல், அதை வந்து அழுத்தம் கொடுத்து நீக்க வைக்காமல், இப்போது வந்து இந்தி திணிக்கிறாங்க, நாங்கள் மையப்பூசி அழிக்க போகிறோம் அப்படின்னு போகிறதெல்லாம் இது யாரை ஏமாத்துகிற வேலை? அதிகாரத்தை கையில் வைத்து மைப்பூசி அழிப்பதெல்லாம் மக்கள் இனிமே வந்து ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. திமுக வந்து பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்க இல்லையா, அந்த கதை தான் வந்து திமுக கதை. அப்படி தான் அவங்க வந்து தொடர்ச்சியான அரசியல் செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பேசுகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு ஊன்னு கத்துவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலைஞர் நாணயம் வெளியிட்டாங்கல்ல, அந்த நாணயத்தில் ஒரு பக்கம் இந்தி எழுத்து இருக்கு. அதை என்ன மைப்பூசி அழிப்பீங்க? சரி ரைட், அது யாரை வச்சு வெளியிட்டீங்க? மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். அடாடாடா, என்னடா கொள்கை இது? என்ன அருமையான கொள்கையை வச்சுக்கிட்டு இன்னும் ஊரை ஏமாத்துறீங்க பார்த்தீங்களா? ஆனால் உங்களை நம்பி ஒரு கூட்டம் ஏமாறுது பாருங்க. ஏமாத்துங்கடா. அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்கள் இன்னைக்கு ஒரு ட்வீட் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக் ஆயுக்தா சட்ட திருத்தம், சேவை உரிமை சட்டம், ஊழல் புகார்கள் மீது சட்ட நடவடிக்கை, திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ள ஊழல் எதிர்ப்பு வாக்குறுதிகள் எதுவும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜி, பொன்முடி போன்ற அமைச்சர்கள்லாம் வைத்துக்கொண்டு இதை அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க பாருங்கள் சார். சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்க, அவரே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊழல்வாதிக்கு அப்பாவா அல்லது ஊழலால் பாதிக்கப்படும் மக்களுக்கு அப்பாவா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. இப்போது வந்து கொஞ்சம் உலக செய்திகளுக்கு போயிட்டு வருவோம். ரொம்ப நாளாகவே வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா போரானது நடைபெற்று கொண்டே இருக்குது. திடீர்னு குண்டு போடுறாங்க அப்படின்னு வந்து செய்திகள் வரும். அப்போ தான் தெரியும், இன்னும் நடந்துகிட்டு இருக்கு போல இந்த ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்போ தான் தெரியும். இப்போ ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காரு, உக்ரைனுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு எதிரான போர் தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன அறிவிச்சிருக்காருன்னா, இந்த போர், அதாவது இந்த அமைதி திரும்பணும் அப்படின்னா நான் பதவி விலக கூட தயாராக இருக்கேன், ப்ளீஸ் போர் நிறுத்துங்க எப்படியாவது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். நான் பதவி விலகினா இந்த போர் நிற்கும் அப்படின்னா நான் பதவி விலகவும் தயாராக இருக்கேன், பாவம் மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, என் நாடு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் ஆகுதுங்க போர் தொடங்கி 3 வருஷமாக வந்து அந்த போரானது நடந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் பெரிய நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய எந்த நாடுகளும் தலையிட்டு அந்த போரை வந்து நிறுத்த தயாராக இல்லை. ஏன்னா வந்து போர் நடக்கணும், அப்பொழுது தான் சில நாடுகள் பயன்பெற முடியும் அப்படின்ற அடிப்படையிலும் இந்த போர்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. போர்கள் வந்து ஓயணும் அப்படின்றது மனிதாபிமானம் உள்ள என்னை போன்ற மனிதர்கள் சொல்லிக்கொண்டிருக்க ஒரு விஷயம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ வந்து நம்ம அங்கேருந்து அப்படியே இன்னொரு நியூஸுக்கு வருவோம். இனிமேல் வந்து கல்யாணத்தில் எத்தனை பவுன் போடுறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க, எத்தனை கிராம் போடுறீங்க அப்படின்னு வேணால் கேட்க ஆரம்பிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தங்கம் விலையானது உயர்ந்துக்கிட்டே போகுது. ஒரு சவரன் எவ்வளோ தெரியுமா? 64,440 இன்னைக்கு. ஒரு கிராம் 8,055 ரூபா வந்து விற்கிது. எப்பா ஐயோ,
இனிமேல் வந்து கல்யாணம் ஆச்சுன்னா எத்தனை பவுன் போடுறீங்க பொண்ணுக்கு, எத்தனை கிராம் போடுறீங்க பொண்ணுக்கு அப்படின்னு கேளுங்க. அப்போ தான் வந்து அது சரியான ஒரு விஷயமாக இருக்கும். நேற்று கும்பகோணத்தில் சமூக சமய நல்லிணக்க மாநாடு வந்து பாமக நடத்தியிருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் அந்த மாநாட்டில் நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. விரைவில் மாமல்லபுரத்தில் சித்திரை முழு நிலவு மாநாடு வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்திருந்தாங்க. அது விரைவில் நடைபெற போது, அது மே மாதம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த சித்திரை முழு நிலவு மாநாட்டில் தான் வந்து பாமகவுடைய அந்த மரக்காணம் கலவரம் வந்து நடந்திருந்தது. அதன் பிறகு அதை அவங்க வந்து முன்னெடுக்காமல் இருந்தாங்க. திரும்ப மாமல்லபுரத்திலே சித்திரை முழு நிலவு மாநாட்டை வந்து அவங்க நடத்த போகிறாங்க அப்படின்னு வந்து நேற்று அந்த மீட்டிங்கில் அந்த மாநாட்டில் வந்து அறிவித்திருந்தாங்க. தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், ஏன் அதை வந்து எடுக்காமல் வந்து தவிர்க்கிறீங்க அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கு கூட வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏன் வந்து பயப்படுறாங்க திமுக, தெலுங்கானா பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் மத்திய அரசை வந்து கை கட்டுறாங்க, அவங்களே தானே அவங்களுடைய அதிகாரத்தை வச்சு எடுக்கிறாங்க, ஏன் உங்களால் எடுக்க முடியல, என்ன தயக்கம், ஏன் பயப்படுறீங்க, இப்படியாக நிறைய கேள்விகளை வந்து அடிக்கிட்டே போறாரு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். சேகர்பாபு அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாரு, என்னன்னா வழக்கிற்கு பயந்து மத்திய அரசுக்கு மண்டியிடுவது தான் கோழைத்தனம், மாநில உரிமைக்காக நெஞ்சை நிமிர்த்தி சவால் விடுபவர் எங்கள் முதல்வர், ஒன்றும் வந்து எங்களுக்கு பயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கோழை என கூறுபவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இவங்களை வந்து கோழை அப்படின்னு சொன்னார். கோழை என கூறுபவர்கள் அந்த செயலுக்கு அர்த்தம் தெரியாதவர்கள், மாநில உரிமைக்காக குரல் கொடுக்கும் எங்கள் முதல்வர் இரும்பு முதல்வர் அப்படின்னு வந்து சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களும் எடுக்க மாட்டாங்க, நீங்களும் போராடிக்கிட்டே இருங்க, இதுக்கு என்ன ஒரு விடை அப்படின்னு தெரியல.